முதலமைச்சராக விஜய் பதவியேற்று அவர் ஆற்றிய முதல் உரை என்பது அதிக கவனத்தை ஈர்த்து இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதில் அவர் பேசிய முக்கியமான விடயங்கள், குறிப்பிட்டு முக்கிய சாராம்சங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு விஜய் ஆற்றிய முதல் உரையில் 2 மாதங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் கோப்பில் முதலமைச்சர் விஜய் கையெழுத்திட்டார். அதில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்துவர்களுக்கு மட்டுமே 200 யூனிட் இலவசம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது முதல் கையெழுத்தாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்று மிக முக்கியமான 3 கோப்புகளை அவர் கையெழுத்திட்டார். இரண்டாவதாக பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை அமைக்கும் கோப்பிலும் முதலமைச்சர் விஜய் கையெழுத்திட்டார். பெண்களை பாதுகாக்கும் பொருட்டு இந்த விடயம் நடைமுறைக்கு வருவதாக கூறப்படுகிறது. அதே போன்று மூன்றாவது கையெழுத்து மாவட்டம் தோறும் போதைப்பொருள் தடுப்பு படை அமைக்கும் கோப்பிலும் முதலமைச்சர் விஜய் கையெழுத்திட்டார். இப்படியாக இந்த 3 கையெழுத்து என்பது அமைந்திருக்கிறது. முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற பிறகு அவர்கிட்ட இந்த முதல் 3 கையெழுத்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இலவச மின்சாரம் 500 யூனிட் வரை பயன்படுத்துவர்கள் மட்டுமே 200 யூனிட் இலவச மின்சாரம், அதே போன்று பெண்கள் பாதுகாப்பு, போதை ஒழிப்பு என 2க்கும் சிறப்பு தனிப்படை அமைக்கப்படும் என்ற 3 மிக முக்கியமான கோப்பில் அவர் கையெழுத்திட்டார். அதைத் தொடர்ந்து அவர் ஆற்றிய முதல் உரையில் தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் என்று தெரிவித்திருக்கிறார். தற்போதைய தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை என்ன, அரசு எப்படி இருக்கின்றது உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் வெளிப்படைத்தன்மையோடு தெரிவிக்கக்கூடிய பொருட்டு வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் என்று விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். 5வதாக இது உங்களுடைய ஆட்சி, வெளிப்படையாக செயல்படுவேன், சொன்னதை செய்வேன், அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார். அதாவது பல வாக்குறுதிகளை நான் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தின் போதும் தேர்தல் நேரத்தில் நான் வெளியிட்டிருந்தேன். அதுபோன்று கொடுக்கக்கூடிய வாக்குறுதி நிறைவேற்றுவதற்காகவும் நான் எதிர்பார்த்து தமிழ்நாட்டை அமைவதற்காகவும் எனக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் மக்களிடம். இது உங்களுடைய ஆட்சி, வெளிப்படையாக செயல்படுவேன் என்றும் சொன்னதை செய்வேன், அதற்காக அவகாசம் கொடுங்கள் என்று விஜய் அந்த உரையின் போது தெரிவித்திருந்தார். 6வது மிக முக்கிய விடயமாக பார்க்கப்படக்கூடியது ஆட்டம் ஆடுவோம் என தாவேகாவினர் நினைத்தால் அந்த எண்ணத்தை இந்த நிமிடமே அழித்து விடுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இது அவருடைய தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள், தலைவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. யாரும் நம்முடைய ஆட்சி வந்துவிட்டது, அதனால் நாம் தான் இங்கு, நாம் சொல்வதுதான் இங்கு என்பது போன்ற ஆணவத்துடனோ ஆட்டம் ஆடலாம் என்று நினைத்தால் அந்த இடத்தை தற்போது அழித்து விடுங்கள் என்று அவர் உரையின் போது அந்த விடயமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 7வதாக மருத்துவம், குடிநீர், சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளில்தான் முழு கவனம் செலுத்துவேன் என்று தெரிவித்திருக்கிறார். தற்போது மிக முக்கிய தேவையாக இதுதான் இருக்கின்றது. மருத்துவம், குடிநீர், சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளில் தான் முழு கவனத்தை நான் செலுத்துவேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு 8வதாக எனது அரசில் யார் தவறு செய்தாலும் விடமாட்டேன் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதுவும் அவருடைய அமைச்சரவை மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விடுக்கப்படக்கூடிய ஒரு எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. என்னுடைய அரசில் யார் தவறு செய்தாலும் அவர்களை விடமாட்டேன், அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பேன் என்று தெரிவித்திருக்கிறார். 9வது மிக முக்கிய விடயமாக பார்க்கப்படக்கூடியது மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன், தப்பு செய்ய மாட்டேன் என அவர் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மக்களுடைய வரி பணம், மக்களுடைய பணத்தில் ஒரு பைசா கூட நான் தொடமாட்டேன், முழுக்க அது மக்களுக்காகவே செலவிடுவேன், மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வருவதற்கே அந்த நிதியை பயன்படுத்துவேன் என்றும் மக்கள் பணத்தை எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, தேவையும் இல்லை என்று அவர் மீண்டும் உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார். 10வது மிக முக்கிய விடயமாக பார்க்கப்படக்கூடியது ஒரே அதிகாரம் தான், பல அதிகார மையங்கள் இருக்காது என்பதையும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். 3 மிக முக்கியமான விடயங்கள் அவருடைய கட்சியினருக்கே, சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய எச்சரிக்கையாக அவருடைய உரையில் இடம்பெற்ற 3 முக்கியமான விடயங்களும், ஒன்று ஒரே தலைமைதான், ஒரே அதிகாரம் தான். அங்கு ஒரு பவர் சென்டர், இங்கு ஒரு பவர் சென்டர் போல அங்கங்கு ஒரு அதிகார மையம் இருக்காது, ஒரே அதிகார மையம் தான் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று ஆட்டம் ஆடலாம் என்று யார் நினைத்தாலும் அவர் அந்த எண்ணத்தை உடனே அழித்து விடுங்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். இப்படியாக அவருடைய உரையில் மக்களுக்கு சில விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார். தற்போதைய நிதிநிலை என்ன என்பது தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போன்று அவருடைய கட்சியினருக்கும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இப்படியாக 10 மிக முக்கியமான விடயங்களை அவர் வெளியிட்டிருக்கிறார்.